மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கண்மணியா? கண்மணி அவங்க வீட்ல தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு இங்க தேடிட்டு வரணும்? இதே தாண்டி நானும் கேட்டேன். அவங்க பதில் பேச முடியாம நின்னாங்க. எங்க என்னாச்சுன்னு கேட்டேன். நேத்து மாப்பிளையும் அவர் தங்கச்சி தாமரையும் கண்மணி கூட சண்டை போட்டாங்களாம். அதுக்கு மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு கண்மணியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரா. ஆனா பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரா. அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்ன ஆனன்னு தெரியல. பதறி போய் நானும் உங்க அத்தையும் அவங்க வீட்டுக்கு ஓடினோம். அப்போ கண்மணி எங்க போனாலோ என்ன ஆனாலும் ஒண்ணுமே தெரியலையே. இப்படி பண்ணி தொலைச்சிருக்கேன், எல்லாமே நாசமா போச்சு. அம்மா அம்மா, ஏற்கனவே நம்ம வீட்டுக்கும் சம்மந்தி வீட்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்க ஒரு புது பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. கண்மணி எங்க போனாலோ என்ன ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு மேகலா. கண்மணி எங்க போயிருப்பாளோ என்னவோ. அம்மா, கண்மணிக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கொஞ்சம் தைரியமா அழாம இரு. அதுக்கு இல்லடி, ராத்திரி புறா வாங்கி இல்ல இங்கே வரல. இது வரைக்கும் அவ இருக்கிற இடமும் தெரியல. என் பொண்ணுக்கு என்னாச்சோ என்னமோ தெரியலையே. அம்மா, உனக்கு கண்மணியோட ஃப்ரெண்ட்ஸ் யார் விடாது தெரியுமா? அது எப்படிடி நமக்கு ஒரு போன் கூட பண்ணாம போயிருப்பா? ஒருவேளை உங்க அத்தை சொன்ன மாதிரி மாப்பிள்ள அவளை ஏதாவது... நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வடிவுதான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ உளறுச்சுன்னா அதை நம்புறதா? நம்ம சம்பந்தி வீட்டுக்காரங்க காசு விஷயத்தால கொஞ்சம் கராரா இருப்பாங்க, ஆனா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. அவங்க மேல சந்தேகப்படுறதே தப்பு. அம்மா, என்னம்மா அது? கண்மணி என்ன சின்ன பொண்ணா? அவ பத்திரமா எங்கேயாவது இருப்பா. நீ கொஞ்சம் தைரியமா இருமா. சம்பந்தி வீட்டுக்காரங்க கொதிச்சு போய் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த அறிவு கட்ட வடிவு கெடுத்து வச்சிருக்கா. நாம போய் அவங்களை சமாதானப்படுத்திட்டு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல, எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மாப்பிள்ளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரமா விசாரிச்சுட்டு அப்புறமா கண்மணியை தேடுவோம். சரி தாத்தா. இது பாரு, நீ தைரியமா இரு. நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். அம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாமா. என்னடா நீ கொஞ்சம் கூட இது இல்லாம அவளை ஒழுங்கா கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்திருக்கலாம்ல. நாடு ரோட்ல இறக்கி விட்டு வந்திருக்கா. ஏண்டா நீ பேசுறத பார்த்தா என்னமோ இவனா விரும்பி இறக்கி விட்ட மாதிரி பேசுற. நான் பாதியில இறங்கிறேன், நீங்க போங்கன்னு சொன்னா இவன் என்னடா பண்ணுவான்? நான் இந்த ஃபங்க்ஷனே ஒருத்தருக்கும் சொல்ல வேண்டாம், நம்மளுக்குள்ளேயே கொண்டாடிக்கோன்னு தான் சொன்னேன். இருக்காளே வா, மருமக இல்லாம எப்படிங்கன்னு சொல்லி மருமகளை கூப்பிட போய் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்து நிக்கிறான். என்ன பேச்சு பேசுறீங்க? கண்மணி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும்போது அவ இல்லன்னா எப்படிங்க? அக்கம் பக்கத்துல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல. அவ எங்க போய் தொலைஞ்சிட்டு போறா? அப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து ஒரு பேரை வைங்க. டேய் இந்த பாரு, மத்தியான சாப்பாட்டுக்கு நானும் வெஜிடேரியன் சொல்லியிருந்தேன். அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து... ஏண்டா இதுங்க 2 எங்க இருந்து வருதுப்பா? வணக்கங்க. என்ன விஷயம்? தப்பா நினைக்காதீங்க, கண்மணி விஷயமா தான் நாங்க இங்க வந்தோம். பாருமா, இன்னைக்கு எங்க குடும்பத்துல விசேஷம். எங்க நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்காகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிட்டு வரீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க பிரச்சனை பண்றதுக்கு இங்க வரல. வந்து என் பொண்ணு எங்கன்னு கேக்குறது பிரச்சனையா படலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அத்தை வந்து எங்களை கேவலமா பேசிட்டு போயிருக்கு. இப்ப நீங்க வந்திருக்கீங்களா? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இங்க என் பேரனுக்கு விசேஷம், சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயோ சார், ப்ளீஸ் சார், மறுபடியும் சொல்றேன்,
நாங்க எந்த தகராறும் பண்றதுக்காக இங்க வரல. கண்மணி காணோம். ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவ எங்க இருக்கானே தெரியல. எங்களுக்கு கவலையா இருக்காதா? அவ எங்க இருக்கா? ஏங்க எத்தனை தடவை சொல்றது? அதான் கொண்டு வந்து விட்டாச்சுன்னு. கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா அவ வீட்ல தானே இருக்கணும். அவ எங்க போனாலும் எனக்கு என்ன தெரியும்? ஐயோ பாவங்க, அவ அப்படியெல்லாம் எங்கேயும் போக மாட்டா. ஏன் போக மாட்டா? அதான் உங்க குடும்ப பழக்கம்னு ஒண்ணு இருக்க, ஓடி போற பழக்கம். என்னங்க இப்படி பேசுறீங்க? ஆமா, உங்க அப்பா ஊரை விட்டு ஓடி போயிட்டான். உன் தங்கச்சி சக்தி கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டா. நீ சின்ன வயசுலயே ஓடி போய் உலகம் முழுக்க சுத்திட்டு வந்திருக்க. அவனா உங்க குடும்பத்துல ஓடுறது வழக்கம் தானே. அது மாதிரி இவளும் எங்கேயாவது ஓடி இருப்பா. ஓடினவளை போய் தேடுற வழியை பாருங்க. உங்க சங்காத்தமே வேண்டான்னு தானே நாங்க யாருக்கும் சொல்லாம விசேஷம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து இம்சை பண்ணா எப்படி? ஐயா, ஒரு பெரிய மனுஷனா இருந்துட்டு நீங்களே இப்படி பேசலாமா? நீங்க பெரிய மனுஷன் தானே. இங்க விசேஷம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அப்ப இங்க வந்து தகராறு பண்ண வந்தீங்களா? மரியாதை கட்டுறோம், ஒழுங்கா போயிடுங்க. ஆமா போலாம். தாத்தா, இங்க நம்ம பேசி எடுபடாது. வா. இதே வேலையா போச்சுடா. வா நம்ம வேலையை பார்க்கலாம். முதல்ல அவங்க வந்தாங்க, அப்புறம் இவங்க வர்றாங்க. ஏமா மேகலா, நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்துதான் புதுசா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஆமா தாத்தா, கண்மணியை காணோன்னு ஒரு பக்கத்துல கவலையா இருந்தா அவங்க வீட்டுல நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. முழுசா அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாதுமா. பொறுமையா பேச வேண்டிய விஷயத்த உங்க அத்தை புகுந்து பெருசாக்கி விட்டுட்டாங்க. தாத்தா, இப்ப என்ன தாத்தா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. கண்மணி கிடைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா. நம்ம ஊர் பூரா அலைஞ்சு தேடணும். செழியகிட்டையும் ஆடிட்டேன்னு சொல்லி அவங்களையும் தேட சொல்லுவோம். சரி. ஐயோ, போச்சுடா, எல்லாம் போச்சு. உங்க அத்தை ஒரு பெரிய ஏழரை இழுத்து விட்டுட்டா போல இருக்கு. அத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூபதி வீடு பக்கமா தான் போகுது. வா போலாம். அங்க என்னென்ன நடக்க போதோ. வா வாமா. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओं गणानां वा गणपतिं हवामहे कवीनां पुमस्तवत्तमं ब्रह्मणानं அந்த அம்மா போலீஸ் கூட்டு வந்திருக்காங்க. இது விடுதா சார், இந்த விடுதா. இங்க இருக்கவனுங்க தான் எங்க பொண்ணு கொண்டுட்டானுங்க சார். எங்க பொண்ணு கொண்டுட்டானுங்க. அவனுங்களை சும்மா விடாதீங்க சார். அவனை இழுத்துட்டு போய் 4 சாத்து சாத்துங்க சார். யாரே பூபதி? இதோ நிக்கிறானே சார், இவன் தான் சார் அந்த கொலைகாரன். சார் என்ன சார்? சார், வீட்டுல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு சார். என்ன சார் வேணும் உங்களுக்கு? யாரியா? நான் தான் இவன் அப்பன் சார். ஐயா, ஒரு பொண்ணை அடிச்சு கொலை பண்ணி போட்டுட்டு வீட்டுல விசேஷம் பண்றீங்க சார்? சார் அபாண்டமா பொய் சொல்லாதீங்க. இவன் தான் சார் போய் சொல்றான். கல்யாணம் ஆகி 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எங்க பொண்ணு கொண்டுட்டா சார். இவனை இழுத்து போய் 4 சாத்து சாத்துங்க சார், அப்பதான் உண்மையை சொல்லுவான். சார், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. இத பாருங்க, இந்த அம்மா அவங்க வீட்டு பொண்ணை கொலை பண்ணிட்டு தான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உங்க பையனை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க. வாயா. சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். ஏன்டா போய் சொல்ற? இவ்வளவு நாள் வரதட்சணை வேணும் வரதட்சணை வேணும் எங்க பொண்ணை கொடுமை பண்ணா, இப்ப கொன்னே போட்டா சார் இந்த படுபாவி. இவனை சும்மா விடாதீங்க சார். இழுத்துட்டு போங்க இவனை. சார், அவங்க தப்பு தப்பா பேசுறாங்க சார். ஒண்ணுமே அப்படியெல்லாம் நடக்கல சார். இத பாருங்க, கல்யாணம் ஆன 6 மாசத்துக்குள்ள ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது கட்டின புருஷன் தான் முழு பொறுப்பு. அதனால உங்க பையனை ஸ்டேஷனுக்கு போய் என்கொயரி பண்ண போறேன். எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க. வாயா. சொன்னா கேளுங்க சார். இவங்க சொல்றது அத்தனைக்கு பொய் சார். என் பையனை விட்டுருங்க சார், சார். முதல்ல கை எடுங்க சார். சார், நடாரி மோல. விடுங்க சார். அப்படியே நடாரி மோல. விடுங்க சார். குடும்பம் வார்த்தை வாங்கிடு. இன்னைக்கு ஏறு. போறீங்க வண்டியில. என்ன தலையில அடிச்சுக்கோ. கொலைகார பாவி. ஏய், நீ நல்லா இருக்க மாட்டேடி. ஸ்டேஷன் வந்து பேசுங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல சார். சார், அவங்க அபண்டமா பழி சொல்றாங்க சார். அம்மா, நீங்களும் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சரிங்க. வந்து நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா. நீங்களா ஸ்டேஷன்ல வந்து சார், நாங்க சொல்றது கேளுங்க சார். சார், ஏய், நீ அழிஞ்சு போயிடுவ. நாசமா போயிடுவ. ஐயோ, பூபதி. அப்பா, என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவனை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க.
விசேஷம் நடக்கிற வீடு மாதிரியா இருக்கு. ஐயோ எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. என் குடும்ப மானமே ஐயா, போச்சு. ஐயா மன்னிச்சிருங்கம்மா. அத்தை தெரியாதனமா போலீஸ்ல குடும்பமே திட்டம் போட்டு வந்து எங்களை கேவலப்படுத்திட்டீங்கல்ல. ஐயோ, அப்படி இல்லைங்க. எங்க வீட்டு விசேஷத்துல எங்களை அவமானப்படுத்திட்டீங்கல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல அம்மா. நான் கொடுத்த கடனை நீங்க திரும்ப கொடுக்கலன்னு வாயை மூடிட்டு பேசாம வந்த பாரு. அது ஏன் தப்புதான். இனிமே உங்க குடும்பத்துக்கு நான் தான் முதல் எதிரி. உங்களை அழிக்காம விட மாட்டேன். ஓடி உள்ள. தயவு பண்ணுங்க, தயவு பண்ணுங்க. ஐயா தயவு பண்ணி சொல்றது கேளுங்க. ஐயா தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? இனிமே அவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. ஆமா, நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். தாத்தா, போலீஸ் கிட்ட எப்படி? நம்ம மாப்பிள்ளைய அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. இந்த வீட்டுல அப்புறம் நம்ம பொண்ணு எப்படிப்பா வந்து வாழும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த பிரச்சனை தீர்க்க ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். வாமா வா. கொண்டாவன கொண்டு வா. வாடா எழுதுறா. போடா சார் போடா. யோ கான்செப்ட் சார், அவன் சட்டை கழட்டியா? ஏய் சட்டை கழட்டா. சார் சட்டையெல்லாம் கழட்ட சொல்லாதீங்க, நல்லா இல்ல. ஏய் என்னடா சவுண்ட் விடுற? கழட்டா சட்டையா. ஓவரா நீங்க டார்ச்சர் பண்றீங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏய் நான் பதில் சொல்லணுமா? அந்த பொண்ணு எங்க வச்சிருக்க நீ பதில் சொல்றா. சொல்றா. அதை கேளுங்க அந்த கொலைகார பாவி கிட்ட. எங்க வீட்டு பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு சார். எங்க பொண்ணை இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. கேளுங்க சார் அத. சார் சொல்றா. எத்தனை தடவை சார் சொல்றது? நான் எதுவுமே பண்ணல சார். சொல்றா. ஐயோ சொல்லு. போடுங்க சார் நல்லா. விடுங்க சார். நல்லா போடுங்க சார் அவனை. நான் சொல்றேன்ல சார். சொல்றா. சார் சொன்ன கேளுங்க சார். விடுங்க அவனை. சார் வலிக்குது சார். உண்மை இப்பவாது வாய் திறந்து உண்மையை சொல்லறானா பாருங்க அவன். விடுங்க சார். சொல்லு. ஐயோ சொல்லுங்க. சார் உண்மையை சொல்லறானா? சொல்றேன்ல சார். விடுங்க சார். சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். சார் வலிக்குது சார். விடுங்க சார். வலிக்குது சொல்றேன்னா சொல்லு. ஏய் ஐயோ அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சார். ஓடிடுங்க சார். சொல்லு. விடாதீங்க. ஏய் சொல்லு. சார் ஏய் விடுங்க சார். யார்ட்ட ஏமாத்த நீ? சொல்லு. ஏய் சொல்றா. சொல்லு. சொல்லு நீ. சொல்லு. சார், நாங்க கொஞ்சம் அவரை பார்க்கணும். ஏய் யாருமா நீங்க? அவர் எங்க மாப்பிள்ளை. சொல்லு. சரி போங்க. சார் முடியல. ஏய் சொல்லு. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நீங்க யாருமா? நாங்களாம் ஒரே குடும்பம். அவர் எங்க வீட்டு மாப்பிள்ளை சார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? தாத்தாவும் பேத்திமா சேர்ந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்கங்கறீங்களே. அடிச்சாதான் உண்மையை சொல்லுவான். நம்ம கண்மணி என்ன பண்ணான்னு தெரியல. நீங்க சாத்துங்க சார். வடி, நீ அறிவோடு தான் பேசுறியா? அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அவரை போய் இப்படி பண்ணா அப்புறம் ரெண்டு குடும்பம் எப்படி ஒண்ணு சேரும்? என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்த கொலகார பைய குடும்பத்தோட இனிமே நமக்கு என்ன சம்பந்தம் வெட்டி கிடக்கு? உண்மையை சொல்ல உன்னை கொன்னே போட்டு. ஏய் என்னடா சொல்லு. சொல்லு. போடுங்க சார். அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறாக்கிட்டீங்க? அறிவிருக்காடி உனக்கு? அறிவிருக்கா உனக்கு? அந்த கொலகார பாவி நம்ம கண்மணியை கொன்னுட்டாண்டி. கொன்னுட்டான். போட்டு மிதிங்க சார் அவனை. இப்போ உண்மையை சொல்லுடா. எங்க பொண்ணு என்ன செஞ்சு சொல்லுடா. அடிக்காதீங்க சார். நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன் சார். பாத்தீங்களா? சொல்லுடா. சொல்லி தொலைடா. ஏய் சார் சொல்றேன் சார். சொல்றேன் சார். கண்மணிய அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக கூட்டிட்டு போனேன். இதான் சார் நடந்தது. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவதான் சார் பாதி வழியில இறங்கணும்னு சொன்னதுனாலதான் நான் விட்டுட்டு வந்தேன். பாவி பாவி, ஏன்டா போய் சொல்ற? சார் இவ்வளவு நேரம் நீங்க கொடுத்த அடியில பாதி தான் சார் சொல்லியிருக்கா. நல்லா சாத்துங்க சார் அவனை. அப்பதான் சார் அவன் உண்மையை சொல்லுவான். ஏய் ஏய் என்னடா எகிரிக்கிட்டு வர? கொலகார பாவி கொலகார பாவி. பாத்தியாடி நம்ம கண்மணி கொண்டு போட்டுட்டாண்டி அவன். எங்க வீட்டு பொண்ணை இவன் எங்கேயோ கொண்டு போட்டிருக்கான் சார். இவனை 2 அடி அடிங்க சார். அப்பதான் சார் இவன் உண்மையை சொல்லுவான். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, நான் விசாரிச்சிட்டு இருக்கேன். ஏன் குறுக்கு பேசிட்டு இருக்க? யோ ஏட்டு இந்த அம்மாட்ட ஒரு சைன் வாங்கிட்டு உடனே அனுப்பு. நான் இங்க இருந்து போக மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவனை போடுங்க சார். பார்வை சும்மா இருக்க மாட்டேன். விட்டா நீ என்கொயரி பண்ண போல இருக்க. போமா போமாண்ணா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. போச்சுடி, அவன் கொண்டு போட்டுட்டான் அவன். யோ இந்த பொண்ணை எங்கே தள்ளி விட்ட? ஒரு ரோடு சார். யோ கான்ஸ்டபிள் சார், இவன் சொன்ன இடத்துல அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கியா? விசாரிக்கேன் சார். வாங்க வீட்டுக்கு போலாம். பேச போ. போகதான் போறேன். என் கூட வந்தா வாங்க, இல்லன்னா இந்த கொலகார பாவிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இங்கே நில்லுங்க. பாத்தீங்கல்ல, அவன் என் மேல கைய வச்சான். தூக்கி உள்ள வச்சிட்டேன் பாருங்க. ஐயோ, அவன் எங்க பொண்ணை கொண்டு போட்டுட்டான். எங்க போட்டான்னு தெரியலையே. படுப்பா. உண்மையை மட்டும் சொல்லலாம்னு வச்சுக்க. ஏய் உன்னை கொன்னே போட்டுருவேன் நான். ஏய் கட்டை கழட்டு கழட்டு. கான்ஸ்டபிள் சார் கொண்டு போய் உள்ள போடுங்க. போடா தண்ணி கொடுக்காதீங்க இவனுக்கு. போடா போடா.
தொலைச்சிருவேன். நீங்க ஏன் நிக்கிறீங்க? சார் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்ககிட்ட போய் என்ன சார் பேச போறீங்க? என் பேத்தி வீட்டுக்காரரு அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. தம்பி என்னென்னமோ தப்பு நடந்து போச்சு. எல்லாம் இந்த வடிவு பண்ண பைத்தியக்காரன் நடந்தான். நான் யாரையும் எதுவுமே சொல்லல. இனிமேல் யாராவது வந்தீங்க நடக்கிறதே வேற. தம்பி மரியாதை எங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா கொன்னே விடுவேன். அவரே மிரட்டுற? பெரியவர அவன்கிட்ட என்ன பேச்சு? வாங்குங்க வாங்குங்க. சார் சார் அவரை எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அவங்க தான் தேவையில்லாம இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். என்னம்மா அவன் சத்தம் போட்டதை பார்த்து பயந்துட்டியா? ஐயோ இல்ல சார், நிஜமா தான் சொல்றேன். இது எங்க குடும்ப பிரச்சனை. அவங்க அனாவசியமா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. என்னம்மா நீ ஆள் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவன் யாரு? என் தங்கச்சி புருஷன் தான் சார். அப்படின்னா உன் தங்கச்சி காணாம போனது உண்மைதானே? ஆமா. பாருமா, கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. நாங்களும் கூட்டிட்டு வந்துட்டோம். முறைப்படி எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சுட்டு நாங்க அனுப்பிடுவோம். என்னம்மா நீங்க அந்த அம்மாவுக்கு இருக்கிற துணிச்சல்ல கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையே. அவங்க என் அத்தை தான் சார். அப்படிதாம்மா இருக்கணும். தப்பு செஞ்சா தட்டி கேட்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க தப்பு செஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல சார். நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? சார் உங்களுக்கு ஒரு கேஸ், எங்களுக்கு 1008 கேஸ். நிறைய வேலை இருக்கு சார். நீங்க கிளம்புங்க முதல்ல. சார் கிளம்புங்க போங்க. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.